ஹாய் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். நான் ஃப்ரைடே காலையில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் எப்பயும் போடுற மாதிரி போட்டிருந்தேன். இது எப்படின்னா சக்ஸஸும் ஆகலை, ஃபெயிலியரும் ஆகலை. நம்ம இன்றைக்கி அதை பற்றி பேசுவோம். ப்ளஸ் என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கில் அது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ஜனநாயகன் படம் லீக் ஆகிடுச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தயவு செய்து அதை நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம தேட்டரில் போய் பார்த்துக்கலாம். பல பேரோட கஷ்டம் அது. இன்னொரு மனுஷனோட கஷ்டம். அவரை நினச்சி பாருங்கள். லிங்க்கு எல்லாருக்குமே வந்துடுச்சு. ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கும் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த லிங்க்கை டெலீட் பண்ணிட்டேன். நான் அனுப்புனவனுக்கும் நான் ஃபோன் பண்ணி வான் பண்ணிட்டேன், யாருக்கும் அனுப்பாதே, இது தப்புன்ட்டு. நீங்கள் அதனால் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, நீங்களும் பார்க்காதீங்க. இன்னொரு விஷயம், நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ்லாம் கொடுக்குறது நான் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல, எனக்கு தெரியாது. அதனால் நடுவில் எதனா தேவையில்லாத பேசினாலோ இல்லை தப்பாக எதுவும் பேச மாட்டேன். சப்போஸ் எதனா சின்ன மிஸ்டேக் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. அந்த ட்ரேடு என்ன ஆச்சுன்னா, ஃப்ரைடே நம்ம பண்ணது கன்சல்டேஷன் ஆகிடுச்சு. இதில் என்ட்ரி விழுந்துடுச்சு. நம்ம ஸ்கேல்பிங் வேணா பண்ணியிருக்கலாம், ஆனால் நம்மளோட டார்கெட்டு புக் பண்ணலை. சரி, ஓகே. நம்ம ஒரு ஆப்ஷன் எடுத்துக்குவோம். ஆப்ஷனில் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். நிஃப்டி மூவ்மெண்ட்டை பார்த்துக்குங்க. ஆப்ஷனில் ஒரு இந்த மணி, எப்பயுமே நான் டீப் இந்த மணியில் தான் எடுப்பேன். அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த காமாலாம் சொல்லுவாங்கள்ல, அதில் அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. ஏன்னா நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்க முடியாது. சரி, ஓகே. இது இருக்கட்டும், இது எடுத்துருவோம். நம்மளுக்கு என்ட்ரி இது தான். மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டீப் இந்த மணியில் எடுத்தால் மட்டும்தான் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஓடிஎம்மில் எடுத்தாலும் அடுத்த மணியில் எடுத்தாலும் மூவ்மெண்ட் அதிகம் இருக்காது. நம்ம எதிர்பார்க்குற மூவ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி விழுந்திருக்கு, 2 டைம் என்ட்ரி விழுந்திருக்கு. அதுலேயே நம்மளுக்கு 40 பாயிண்ட்டு இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணலன்னு எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், சாதாரணமாக ஒரு மார்க் பண்ணுறேன். இந்த ரெட் கேண்டில் வரலைன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு இது கீழே வந்திருக்காது. அது வந்ததுனால தான் நம்மளுக்கு இது வரைக்கும் வந்திருக்குது. ஆனால் இருக்கட்டும், அது இருக்கட்டும். நம்மளோட என்ட்ரி இது தான், ஸ்டாப் லாஸ் இது தான். ப்ரீமியமில் சொல்கிறேன் நான். நிஃப்டியில் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணல, அதை விடுங்க. ப்ரீமியமில் இதுக்கப்புறமும் எவ்வளோ போயிருக்கு, 80 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. ஓகே, 80 நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு தேவை 50 பாயிண்ட்ஸ், 60 பாயிண்ட்டு பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. சரி. ஆக மொத்தம் நம்மளுக்கு லாஸ் இல்லை, ப்ராஃபிட்டு அதிகம் இல்லை, ப்ராஃபிட் கம்மி. சரி, ஓகே. அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் இன்னொரு விஷயம், நிறைய பேர் யோசிக்கிறது ட்ரேடு எடுக்கவே பயப்படுறாங்க. ட்ரேடு எடுக்க நம்ம பயப்படக்கூடாதுங்க. எடுத்தால் சரி, சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் எடுக்காத ட்ரேடு லாஸை காப்பாற்றின மாதிரின்ட்டு. அப்போ நம்ம எதுக்காக நம்ம ட்ரேடிங்குள்ளே வந்திருக்கிறோம்? அப்படியே லாஸை காப்பாற்றிட்டே போகிறது, மணியை சேவ் பண்ணிட்டே போகிறதுக்கு வந்திருக்கிறோம். மணியை வச்சு மணியை ஏர்ன் பண்ண வந்திருக்கிறோம். அதனால் நம்ம எதுக்கு என்ட்ரி எடுக்க பயப்படக்கூடாது. நீங்கள் என்ட்ரி ஃபஸ்ட்டு எடுங்க. லாஸுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டாக்கில் போய் தாராளமாக பண்ணலாம். ஸ்டாக்கில் நல்லாவே சூப்பராக மேனிப்புலேஷன்லாம் இருக்காது. ஸ்டாக்கில் அழகாக பண்ணிட்டு போகலாம். இதெல்லாம் நான் சும்மா போட்டு வச்சுருந்த லைன் இதெல்லாம். சரி, ஓகே. நம்ம ஸ்டாக் சைடு போவதில்லை, நிஃப்டி தான் பார்ப்போம். ரெண்டாவது விஷயம், இதில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறையா ரீசன் ஒன்று இருக்குது. என் நண்பர் ஒருத்தர், அவர் என்ட்ரி எடுத்துட்டார். அவரே இன்னும் ட்ரைனிங்லாம் அவ்வளோ 1.5 வருஷம் தான் ஆகுது. இந்த வீடியோ அவர் பார்த்தாருன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பார், என்னடா என்னை பற்றி பேசியிருக்கேன்ட்டு. என்ன விஷயம்னா, அவர் 2000 லாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காரு, ஒரே ஒரு லாட்டு தான். ஆனால் ப்ராஃபிட் வரும்போது 230, அதாவது 230 ரூபாய்க்கு 260 ரூபாய்க்கே எக்ஸிட் பண்ணிட்டார். அப்போ மிஸ்டேக்கு எங்கே இருக்குது? நம்ம கிட்ட தான் இருக்குது மிஸ்டேக். அவருக்கு என்னென்னா, நிறைய லாஸ் போயிடுச்சு, உள்ளே ப்ராஃபிட்டு இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம். நிறையா யூடியூபர் சொல்லுவாங்க, காஸ்ட் வந்தால் கட் பண்ணிவிடு, உன்னோட லாஸ் போய் காஸ்ட் வந்தால் கட் பண்ணிவிடு. நம்மளோட எய்மு வேறு. டார்கெட்டு இவ்வளோன்னு புக் பண்ணிட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம், அவரோட தப்பு என்னென்னா, அந்த ஒரு லாட்டுக்கு 2000 லாஸ் அதிகம். அது கால்ஸ் கொடுக்குறவங்களாம் அப்படி தான் கொடுப்பாங்க.
நிறையா கொடுப்பாங்க. நம்மளாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடைசியில் எண்ட் ஆஃப் த மந்த் வந்து லாஸில் தான் இருப்போம். நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், ஞாபகம் வரமாட்டுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே இன்ஸ்டிடியூஷன் பார்த்து பயப்படுறாங்க. இன்ஸ்டிடியூஷன் வந்து அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு வழி பண்ணுறதே நம்ம தான். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அவன் வந்து யாரை ஃபோக்கஸ் பண்ணுறான் நல்லா பாருங்கள். இன்ஸ்டிடியூஷன் கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணுன்னா போய் கிளாஸ் போ, நல்லா ட்ரைனிங் எடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே அந்த கிளாஸ், யாரெல்லாம் கிளாஸ் போகிறாங்க அவங்க என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அது எல்லாமே இன்ஸ்டிடியூஷனுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு அவன் என்ன பண்ணுவானோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்ஸ்டிடியூஷன் மூவ் பண்ணுவான். அவன் இன்ஸ்டிடியூஷன் என்ன எதிர்பார்க்குறானோ நீங்களும் அப்படி தான் பண்ணுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரேடிங் எடுப்பீங்க. இது நடந்திருக்கா நடக்கலையா நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்க வீடியோஸ் பார்க்குற ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு புரியாது. இதுதான் நடக்கும் ட்ரேடிங்கில். இன்ஸ்டிடியூஷன் எதிர்பார்க்குறத நம்ம தான் பண்ணுறோம், அவ்வளோதான். இன்னொரு விஷயம், இதில் நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறதுனா, நம்ம வந்து மார்க்கெட் கிட்டே பேசணும். பேசணுன்னா எப்படின்னா, மார்க்கெட்டு நம்மக்கிட்ட சொல்லும், கேண்டிலை வச்சு சொல்லும், இதெல்லாம் நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது, கொஞ்சம் நான் உஷாராக இரு, பொறுமையாக ட்ரேடு எடு. ஏன்னா தளபதி விஜய் ஒரு தடவை சொல்லியிருக்காரு ஸ்டேஜில், கிடைச்ச ட்ரெயினில் ஏறினீங்கன்னா நினச்ச இடத்துக்கு போக முடியாது. நமக்கான ட்ரெயின் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் பிளாட்ஃபார்மில் இருந்து தான் ஆகணும். இதை நான் ஆக்சுவலாக பேசணுன்னு எப்போயோ நினச்சேன், இப்போ ஞாபகம் வந்தது. அதுதான் இது. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்லேயும் அப்படி தான். நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துன்னு எல்லா ட்ரெயின்லையும் ஏறக்கூடாது. எங்கே என்ட்ரி கிடைக்குதோ அங்கே பாருங்கள். என்ட்ரி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கிடைக்கவே இல்லைன்னா கம்முன்னு இருந்துட்டுனா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ தான் நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுக்கிறதுக்கு பயப்படணும். தப்பான இடத்துல, ரைட்டான இடத்துல எடுக்கும்போது நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு பயப்படக்கூடாது. தைரியமாக என்ட்ரி எடுங்க. நம்மளோட கோல் வேறு. ட்ரேடிங்குள்ளே வரும்போதே நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வரணும். உள்ள போருக்கு சண்டை போடுறோன்னா சாவறதுக்கு ரெடியாக இருக்கணுன்ற மாதிரி தான் இது. லாஸுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு எதுவும் அவ்வளோவா தோணலை அட்வைஸ் பண்ணுறதுக்கு. இதில் ஒன்றும் இல்லை. எப்பயும் போல் நீங்கள் வந்து மண்டே டு ஃப்ரைடே காலையில் நான் 9:30 to 10:30, சம்டைம்ஸ் லேட் ஆகும். ஏன்னா இப்போ இதுதான் விஜய் சொன்ன மாதிரி, நமக்கான ட்ரெயின் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். எனக்கான ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அந்த ட்ரெயின் வந்ததும் நான் கண்டிப்பாக வந்து எனக்கான ட்ரேடு வந்ததும் கண்டிப்பாக நான் ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். ஆக்சுவலாக நான் என்ட்ரி கொடுக்கக்கூடாது. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலாக போடுறேன். போட்டு பார்த்து அதில் உங்களுக்கு வந்து நான் என்ன டயக்ராம் பண்ணிக்கிறேனோ அதை அப்படியே ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுங்கள். எனக்கு நிறைய ஃபோன் டிஸ்டர்பன்ஸ் வேறு வருது, இதில் பண்ணக்கூடாது. சரி, ஓகே, பாய். நம்ம வந்து நாளைக்கு நான் வேறு வீடியோவில் இன்னும் சில நிறைய ட்ரிக்ஸு சொல்கிறேன். எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது, எப்படி லாஸ் பண்ணக்கூடாது, இது ரெண்டுத்துக்கும் நான் நாளைக்கு சொல்கிறேன் கொஞ்சம். ஓகே, இன்றைக்கி இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாய், குட் நைட், ஹாப்பி சாட்டர்டே, என்ஜாய் சாட்டர்டே நைட்.